ஃபர்ஸ்ட்டு குரு கெடுத்துருவாரு. அதுக்கடுத்து கேது வந்து ஞானத்த கெடுத்துருவாரு. அப்ப அறிவு மழுங்கி போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இதே சிம்மராசி பெண்களாக இருந்தால், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க பெரியவங்களோட பேச்சு கேட்க மாட்டாங்க. கணவனுடைய பேச்ச கேட்க மாட்டாங்க. சிம்மராசி குழந்தைகளாக இருந்தா என்ன பண்ணுவாங்க, நல்லா படிக்கிற புள்ளையே புக் எடுத்து படிக்க மாட்டாங்க. அது இப்ப 10த், 12த் எக்ஸாம்னா படி, படி, படின்னு அவங்கள நம்ம கட்டாயப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கும். அப்ப பகவான் என்ன பண்ணுவாரு? அங்க தான் கை வைப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவர்கள அவங்க போக்குல போணும். திட்டக்கூடாது. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில அஷ்டமத்து சனியில நுழையும்போது, அவர்கள் உங்க வீட்ல இருக்கிற கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அப்பா, அம்மாவா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களை சார்ந்து உள்ளவர்கள் அவர்கள அனுசரிச்சு போகணும். ஏன்னா அஷ்டமத்து சனி வரும்போது அவர்களுக்கு சுய சிந்தனை செயல்படாது. அப்ப பக்கத்தில இருக்கவங்க அனுசரிச்சு போயி, அவங்க இல்லப்பா, அப்படிப்பா, இப்படிப்பா குடும்பத்துல இருக்கவங்க தான் அவங்கள வந்து ஆமா வழிகாட்டணும். சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்காக ம். கோயில் குளம் போகணும். ம். அவங்கள அனுசரிச்சு போகணும். ம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வழியில இப்ப படிக்கிற பிள்ளைகளா இருந்தா, "இல்லப்பா உன்னால படிக்க முடியும்ப்பா. கொஞ்சம் கவனம் மோட்டிவேட் செலுத்துப்பா" பண்ணணும். அப்படின்னு மோட்டிவேட் பண்ணணும். இப்ப வந்து அதே வந்து சிம்மராசி வந்து தகப்பனாரா இருந்தா, மருத்துவத்துக்கு வரமாட்டாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வரமாட்டாரு. "இல்லப்பா வந்து தான்ப்பா ஆவணும். ஊசி போட்டு தான்ப்பா போணும். இல்லன்னா பிரச்சனை ஆயிடும்பா. இல்லன்னா உயிருக்கே பிரச்சனை ஆயிடும்பா" அப்படின்னு அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், இறங்கி போய் கெஞ்சியாவது அவர்களை வழிநடத்த வேண்டும். இதுல சிம்மராசிக்காரர்களுக்கு வீட்ல இருக்கவங்க தான் வழி நடத்தும். அதிக அக்கறை ஆமா. எடுத்துக்கணும். இப்ப யாருமே இல்லப்பா என் மேல கேர் எடுத்துக்கல. நான் வெளிநாட்ல இருக்கேன் அப்படின்னா, தனக்கு தானே கேர் எடுத்துக்கணும். யாருமே இல்லாதவர்களுக்கு தெய்வமே துணை. அப்ப தெய்வத்த நாடணும். யார நாடலாம் அப்படின்னா, இந்த வருஷத்தை ஆள்வது யாருன்னா, சிம்ம ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அருணாச்சலேஸ்வரர். அதனால தான் அடிமுடி காணா அண்ணாமலையார் அக்னி ஸ்தலமாக சொல்றோம். அந்த அண்ணாமலையார புடிச்சுக்கும். அதே மாரி இந்த வருஷத்தின் இப்போ வந்து விசுவாச வருஷத்த அவர் தான் ஆள்றாரு. 2026 அவர் தான் ஆளப் போறாரு. அதுக்கடுத்து பராப வருஷத்த உண்ணாமலை அம்மன் ஆளப் போறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அண்ணாமலையாரே உண்ணாமலை அம்மன்னு புடிச்சுக்கோ. டெய்லி அண்ணாமலையாரே போற்றி அப்படின்னு சொல்லு. சிவபுராணம் படி. வாய்ப்பு இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணுங்க, கிரிவலம் நடங்க. மிக முக்கியமானது கிரிவலம். பரிகாரம். கிரிவலம் நடந்து, அந்த கிரிவலத்துல ஜென்மத்துல கேது பகவான் இருக்கிறார். அதே மாரி 7ஆம் இடத்துல ராகு பகவான். அப்ப குடும்ப உறவில் சிக்கல். இந்த நேரத்துல ஒரு திருமணம் பண்றதோ, இந்த நேரத்துல ஒரு தொழில தொடங்குறதோ, இப்ப வீடு கட்டுறேன், ரொம்ப நாளா வீடு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இப்ப செய்யறது வந்து சிறப்பை தராது. அப்ப 2 1/2 வருஷம் தள்ளி வைக்கணும். யோக சனி காலம் 9ஆம் இடத்துல தொடங்கும்ல, அப்ப வந்து நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்னா, கிரிவல பாதையில இருக்கக்கூடிய நேர் அண்ணாமலை. அந்த நேர் அண்ணாமலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அருணாச்சலேஸ்வரரும், உண்ணாமலை அம்மனும் ஒளிஞ்சு விளையாடும்போது, உண்ணாமலை அம்மனை தன்னுடைய வாழ்க்கை துணையை அடையாளம் பார்த்த இடம் தான் அந்த நேர் அண்ணாமலை. அந்த நேர் அண்ணாமலையில ஒரு பிரதோஷ நாள்லயோ, இல்ல சாதா நாள் உனக்கு எப்பலாம் வாய்ப்பு கிடைக்குது. இறை வழிபாடு என்பது ஒரு காதல்ங்க.